we will see at the end who wins it அப்படின்னு ஃப்ரேமிங் வந்து ஒரு ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருப்பார். எனக்கு அது நினச்சாலே ரொம்ப ரொம்ப சிரிப்பாக இருக்குது இப்போ ரைட்னும். ஏன்னா நிலைமை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் எந்த எண்டை மீன் பண்ணாருன்னே தெரியல. ஏன்னா இன்னும் சிஎஸ்கேக்கு 5 மேட்ச் இருக்குது, பட் வி ஆர் ஆல்ரெடி அவுட் ஆஃப் பிளே ஆஃப். ஹூ ஹேஸ் டு பி பிளேம்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் தான். ஏன்னா நம்மளை விட கம்மியாக இருந்த டீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எஸ், ஆன் பேப்பரில் பார்க்குறப்போ இந்த சிஎஸ்கே ஸ்குவாட் வந்து ஒரு மாதிரி டீசெண்டாக தான் தெரிஞ்சிச்சு. பட் நிறைய எக்ஸ்பர்ட்ஸே பார்த்தீங்கன்னா பிஃபோர் த சீசன் வந்து இந்த சிஎஸ்கே டீம் வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்க அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு என்ன ஹோப் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் அஸ்வின் ஜடேஜா 100 இருக்கிறப்போ இந்த டீம் கொஞ்சம் தேறிடும். அட்லீஸ்ட் சேப்பாக்கில் தே வில் பெர்ஃபார்ம் பெட்டர். 7 out of 7 சேப்பாக்கில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் நினச்சோம். பட் கன்சிக்யூட்டிவாக ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே 4 கேம்ஸ் அட் சேப்பாக் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோம் அட்வான்டேஜ் டோட்டலி சிஎஸ்கே இந்த சீசன் மூலிமா வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் வரக்கூடிய சீசனில் வந்து இந்த சேப்பாக் அப்படின்ற அந்த ஃபோர்ட்ரஸ் வந்து எப்படி காப்பாற்ற போகிறோம் அதெல்லாம் வந்து நினச்சாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. க்ளோஸ் கேம்ஸ்னு பார்க்குறப்ப 1 or 2 க்ளோஸ் கேம் சொல்லலாம். நம்ம பிபிகேஸ் மேட்ச் அண்ட் ஆர்ஆர் மேட்ச் இந்த 2 மேட்சும் எனக்கு தெரிஞ்சு க்ளோஸாக போச்சு. மற்ற எல்லா மேட்சும் நம்ம லூஸ் பண்ணப்போ வந்து பிக் மார்ஜினில் தான் வந்து லூஸ் பண்ணியிருப்போம். இன்றைக்கி கேம் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா SRH வேர் கம்ஃபர்டபுள் தான். நான் வந்து அவங்க வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். 9th and 10th டீம் எப்படி வந்து ப்ளே பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் 2 பேருமே கரெக்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. யார் வந்து இதில் வந்து பெஸ்ட் அப்படின்னு தான் நம்ம இந்த மேட்சே பார்த்துருப்போம். ஸோ SRH வந்து இன்னைக்கு டேல தே வேர் பெட்டர் ஆக்சுவலி. சிஎஸ்கே இன்னைக்கு 3 சேஞ்சஸ் அவங்க 11ல் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ டெவால் பிரேவ்ஸ் வாஸ் brought in place of ஜேமி ஓவர்டன், தென் ரச்சன் ரவீந்திராக்கு பதிலாக சாம் கரன் அண்ட் விஜய் சங்கருக்கு பதிலாக தீபக் குட்டா. இனிஷியல் மேட்சஸில் வாய்ப்பு கொடுத்தீங்க, he didn't perform. தென் கேகேஆர் கேமில் இம்பாக்ட் சபா கொண்டு வந்திருப்பீங்க, he didn't perform. இப்போ அவர் திரும்ப 11ல் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்டால் மட்டும் தான் புரியும். பட் அதுக்குமே அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பதில் இருக்காது. ஸோ நம்ம லிட்டரலி வந்து ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், தீபக் குட்டா இவங்க 3 பேருமே சுற்றி தான் போயிட்டு இருக்கோம். மியூசிக்கல் சேர் வந்து விளையாடிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் தோனி அந்த டாஸ் வந்து சொல்லியிருந்தாரு, நாங்களுமே பவுலிங் தான் வந்து ஆப்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா லேட்டர் ஹாஃப் ஆஃப் த இன்னிங்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து டியூ வரும். அதனால வந்து நாங்கள் நேற்றுக்கு ப்ராக்டிஸ் பண்ணப்போ கூட அது வந்து ஃபீல் பண்ணியிருந்தோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அந்த போஸ்ட் மேட்ச் ஆல்சோ 15-20 ரன் ஷாட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. டில் டெவால் பிரேவ்ஸ் வாஸ் இன் த கிரீஸ். நம்ம சிஎஸ்கே வந்து நல்லா தான் இருந்தாங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தாங்க. 12 ஓவர்ஸில் 100 கிராஸ் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் 4 விக்கெட்ஸ் தான் லூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இந்த 12th ஓவரில் கமின்ஸ் மெண்டஸ் ஒரு ஸ்பின்னருக்கு எதிராக டேக் ஆன் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சிஎஸ்கேக்கு அந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் தான் தேவைப்படுச்சு. ஆஃப்டர் ஏர்லி விக்கெட்ஸ் 3 விக்கெட்ஸ் வந்து பவர் பிளேக்குள்ளேயே லூஸ் பண்ணியிருந்தோம். ஆஃப்டர் தோஸ் விக்கெட்ஸ் நம்ம டெவால் பிரேவ்ஸ் அந்த மச் நீடட் பூஸ்ட் வந்து கொடுத்திருந்தாரு. இதுக்காக தான் அவர் டீமில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். அண்ட் அவரோட வேலையை அவர் கச்சிதமாக வந்து செஞ்சிருந்தாரு. அவருக்கு கொடுத்த ஹைப்புக்கு அவர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காருன்னு கண்டிப்பாக சொல்லியாலும். லாங் ஆன் லாங் ஆஃப் மேலே அசால்ட்டாக கிளியர் பண்ணுறாரு, மிட் விக்கெட் மேலே கிளியர் பண்ணுறாரு. ஸோ டெவால் பிரேவ்ஸோட இன்னிங்ஸ் வந்து ட்ரீட் டு வாட்ச் தான். ஸோ ஃபைனலி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஒரே ஓவரில் 3 சிக்ஸஸ்லாம் வரதெல்லாம் வந்து அபூர்வம்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் டெவால் பிரேவ்ஸ் அவரோட டெபியூ கேம்லேயே வந்து 4 சிக்ஸஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் நம்ம ஸ்டார் பாய் ரச்சன் ரவீந்திரா அவரோட என்டையர் இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லாகவே வந்து வெறும் 4 சிக்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே புரிய வரும். அதுவும் இப்போ நிறைய ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, மேபி அட் த டாப் வந்து டெவால் பிரேவ்ஸை சென்ட் பண்ணலாமே. பட் தட் வில் நாட் பி ரைட். ஏன்னா இப்போ ஆயுஷ் மாத்திரை வந்து நல்லா செட் ஆகியிருக்காரு. ஸோ நீங்கள் அட் த டாப் வந்து இப்போ டெவால் பிரேவ்ஸை கொண்டு வந்தீங்கன்னா மேபி அவரோட கேம் வந்து அவர் மாத்திர மாதிரி இருக்கும். அண்ட் ஏர்லியாக அவர் வந்து விக்கெட் லூஸ் பண்ணிட்டு போகிறதுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக அவர் நம்பர் 5 or 4ல் வரதான் ரைட்டான டிசிஷன். அண்ட் நம்பர் 4ல் ஜடேஜா வரதுமே வந்து ஐ எம் க்ளூலஸ். அது வந்து நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு. அதுவும் இந்த கேமில் பவர் பிளேக்குள்ளே வந்து என்ட்ரி கொடுத்திருந்தாரு. தென் சாம் கரன் அட் நம்பர் 3 ஆல்சோ வந்து சரியான ஒரு முடிவும் கிடையாது. நம்ம சிஎஸ்கேக்கு அந்த நம்பர் 3 and 4 வந்து இந்த சீசன் சரியாக செட் ஆகலை அப்படிங்கிறது இதை பார்த்தா நமக்கு புரிய வருது. போத் ஆர் நாட் பிளேயிங் இன் த யூஸ்வல் பொசிஷன். நம்ம சாம் கரன்லாம் வந்து அதர் குளோபல் லீக்ஸ்லாம் பார்த்தோன்னா வந்து ஃபினிஷராக தான் இருந்திருக்காரு. நம்ம சிஎஸ்கேக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த 2020 சீசன்லாம் வந்து அட் த எண்ட் தான் வந்திருப்பார். இந்த எம்ஏக்கு எதிராக ஒரு மேட்ச்சில் மட்டும் ஏர்லியாக வந்திருப்பார். பட் அப்போ இருந்து அந்த சாம் கரன் வந்து மெச்சோர்டாக ப்ளே பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த கேமில் அவர் தனியாகவே வந்து ஒரு 50 ரன் ஸ்கோர் பண்ணுவார். பட் நம்ம வந்து சிஎஸ்கேவுமே பிளேம் பண்ண முடியாது. பிகாஸ் ருத்து மாதிரி ஒரு பிளேயர் அவங்க வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ புரியுது கைஸ், ருத்து இல்லைனா இந்த டீம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. லிட்டரலி ஹீ இஸ் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த டீம்னு இப்போ நிறைய ஃபேன்ஸுக்கு புரிய வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் கேம்லையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ருத்துவோட அந்த ஸ்டார்ட் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். அதனால தான் சிஎஸ்கே அந்த எம்ஏ மேட்சையுமே வின் பண்ணியிருப்பாங்க. தென் அந்த ஆர்ஆர் கேம் ருத்துக்கு இன்ஜுரி ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கேமில் கூட வந்து ருத்து செம ஃபைட்டிங் நாக் ப்ளே பண்ணியிருந்தாரு. இன்கேஸ் அவருக்கு அந்த கேமில் வந்து அந்த
அது அந்த எல்போவில் வந்து அடிப்படலைன்னா மேபி அவரே வந்து அந்த மேட்சை கூட ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நம்ம சிஎஸ்கேவால் அந்த மேட்ச் வின் பண்ண முடியல. ஸோ ருத்துவை நம்ம லூஸ் பண்ணது கண்டிப்பாக மேஜர் ட்ராபேக் தான். ஸோ ருத்து லூஸ் பண்ணதுனால நமக்கு ஆயுஷ் மாத்திரை வந்திருக்காரு ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. பட் இருந்தாலும் ருத்து கண்டினியூ பண்ணியிருந்தாலே ஐ திங்க் சிஎஸ்கே வந்து மேபி அட்லீஸ்ட் ஒரு பெட்டர் பொசிஷனில் இருந்திருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா இனிஷியல் ஃபியூ மேட்சஸில் ருத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலைனாலும் மேபி அவர் டைம் எடுத்து ரைட்டும் அவர் செட் ஆகி கூட இப்போ இந்த மேட்ச்லாம் அசால்ட்டாக வந்து சிஎஸ்கேவோட டோட்டலை வந்து 180 கொண்டு போயிருப்பாரு. ஏன்னா ருத்துக்கு அந்த ஸ்டார்ட் தான் பிரச்சனையாக இருக்கும். பட் அவர் செட் ஆகிட்டார்னா அவரை மாதிரி 6 அடிக்கிறது வேற யாராலையுமே முடியாது. எஸ்பெஷலி அந்த பும்ராக்கு எதிராக ஒரு சீசனில் வந்து அப்படியே ஸ்வீப்லேயே ஒரு 6 அடிப்பார் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் யாராலங்க இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். அதுவும் அந்த டைமில் பும்ரா பீக் ஃபார்மில் இருந்தார். ஸோ அவர்கிட்ட அசால்ட்டாக 6 அடிச்சுட்டு வாக் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் நெக்ஸ்ட் சீசனில் ருத்துவோட கம்பேக் இருக்கு. ருத்து நெக்ஸ்ட் சீசனில் சிஎஸ்கேக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளோட பிளே ஆஃப்ஸ்க்கு கண்டிப்பாக கொண்டு போவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் நீங்கள் என்ன கைஸ் நினைக்கிறீங்க? ருத்து இல்லாதனால தான் இந்த டீம் வந்து ஒரு மாதிரி பிரச்சனையில் இருக்காங்க. ருத்து வந்துட்டார்னா கண்டிப்பாக வந்து இந்த டீம் வந்து பேலன்ஸ் தான் தெரியும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஆயுஷ் மாத்திரையோட இன்னிங்ஸ் வந்தோம்னா எஸ் சிமிலராக இருந்துச்சு. அந்த லாஸ்ட் கேமில் எம்ஏக்கு எதிராக வந்து ஒரு கேமியோ ப்ளே பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் பவர் பிளேயில் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருந்தாரு. மேபி அவர் கொஞ்சம் டைம் எடுத்து வந்து இன்னும் கூட வந்து ஸ்டே பண்ணியிருந்தா கண்டிப்பாக நம்மளோட டோட்டல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் நம்ம வந்து வி கான் பிளேம். அட்லீஸ்ட் வந்து சிஎஸ்கேக்கு பவர் பிளேயில் நல்ல ஸ்டார்ட் இப்போ ரீசெண்ட் டைமில் கிடைக்கிறதுக்கான ரீசனே வந்து ஆயுஷ் மாத்திரை தான். ஸோ அவரோட வேலையை அவர் கரெக்டாக செய்கிறாரு. அவர் பவர் பிளேயில் வந்து அவரை வந்து அடிக்கிறதுக்காக தான் அவர் சென்டே பண்ணுறாங்க. ஸோ அது அவரோட வேலையை கரெக்டாக செய்கிறாரு. டூபே ஆல்சோ இந்த லைனப்பில் பார்க்குறப்போ வந்து ஒரு பெரிய ஓட்டையாக தான் தெரிகிறாரு. ஏன்னா அவரோட ரோல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மேனேஜ்மெண்ட் வந்து அவருக்கு சொல்லி அனுப்புகிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. பிகாஸ் அவர் தான் நம்ம டீமில் ஸ்பின் பேஷர் அப்படின்னு இருக்கிற ஒரே ஒரு நான் சொல்லுவேன். நம்ம டெவால் பிரேவ்ஸ் எஸ் அஃப்கோர்ஸ் இந்த கேமில் நல்லா ப்ளே பண்ணியிருந்தார் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக. பட் டூபே இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அவர் தான் செகண்ட் லோ ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ணுறாராம். ஸோ 114 தான் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டாக இருந்திருக்கு. ஐ திங்க் சிஎஸ்கே அந்த காலை எடுப்பாங்களா ஜஸ்ட் பை சீயிங் ஒன் சீசன் எனக்கு தெரியல. பட் நிறைய ஃபேன்ஸ் இந்த பர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் மேபி வரக்கூடிய மேட்சஸ்க்கு பார்த்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு என்ன தோணுதுன்னா டூபே வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் ஃபேன்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்கன்னு தோணுது. பட் இட்ஸ் ஏர்லி தான். இன்னும் வரப்போகிற அந்த 5 கேம்ஸ் பார்த்தா வி வில் நோ ஒரு கிளியர் ஐடியா நமக்கு கிடைக்கும். பட் அண்ட் லெட் மீ பி வெரி ஹானஸ்ட், தோனி இந்த லைனப்ல இருக்கிறதுமே ஒரு மேஜர் கன்சர்ன் தான். மேனேஜ்மெண்ட்டுமே கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களாலுமே எதுவும் செய்ய முடியாது. பிகாஸ் அவங்க தோனி அப்படிங்கிற அந்த பிளேயர் மேலே ஃபுல் ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த சைக்கிள் முடியறதுக்குள்ளேயாவது வி ஹேவ் டு பை ஏ இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அது மோஸ்ட்லி பந்தா இருக்கும் அப்படின்னு தான் என்னோட கட் ஃபீலிங் சொல்லுது. அண்ட் சாம் கரன் சீரியஸாகவே ஒரு வாஷ்டர் பிளேயர். இனிமேல் ஐபிஎல் பக்கமே எனக்கு தெரிஞ்சு அவர் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் ஐஎல் T20ல பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இது டிஃப்ரெண்ட் பால் கேம். அவர் போடுற அந்த 130 பேஸுக்கு நீங்கள் லெக் சைடில் போட்டிங்கன்னா எந்த பேட்டராக இருந்தாலும் அசால்ட்டாக பவுண்டரியை கிளியர் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுதான் நடந்திருக்கும். ஸோ சாம் கரனுக்கு எதுக்காக அந்த 2வது ஓவர் கொடுத்தாரு அதுவுமே வந்து ஒரு பெரிய கொஷினாக தான் எனக்கு இருக்குது. நீங்கள் அழகாக வந்து 100 அகமது வந்து அதர் எண்டில் கொண்டு வந்திருக்கலாம். உங்களுக்கு ஜடேஜா ஒரு எண்டில் சூப்பராக வந்து போல் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் எனக்கு என்னமோ ஜடேஜா ஆஸ் அ பவுலராக வந்து இந்த மேட்ச்சில் ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சார். அவர் எல்எஸ்ஜி கேம்லுமே சூப்பராக போல் பண்ணியிருந்தார் மிடில் ஓவர்ஸில். இந்த கேமுக்கு வந்தீங்கனாலுமே சூப்பராக போல் பண்ணியிருந்தார். 100 அகமதுக்கு அழகாக வந்து தோனி வந்து 3rd ஓவரில் வாய்ப்பு கொடுத்துருந்தார். ஸோ ஏர்லியாக கொண்டு வந்திருந்தார். பவர் பிளேக்குள்ளேயே கொண்டு வந்தார். நம்ம லைவ்ல கூட இதை பற்றி பேசினோம். அவர் வந்து ஏர்லியாக கொண்டு வரணும் அப்படின்னு. அதை வந்து ரைட்டாக பண்ணியிருந்தாரு. பட் லேட்டான அவருக்கு அந்த ஓவரை கட் பண்ணிட்டு சாம் கரனுக்கு 2வது ஓவர் போனது வந்து தப்பான முடிவு தான். அண்ட் பத்திரினா ஆல்சோ வந்து அவர் வைட் கன்சீட் பண்ணுறதை நிறுத்தணும். பட் அவரோட ஆக்ஷனுக்கு வந்து வைடெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது ப்ரோ, அப்படி போக தான் செய்யும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யாரும் சொல்ல போகிறது கிடையாது. பிகாஸ் கிரிக்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும் அவருக்கு லைன் அண்ட் லென்த்தை வந்து பிடிக்க தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸிக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களால் இது கூட வந்து ஒர்க் ஆன் பண்ணி வந்து டெவலப் பண்ண முடியாது. ஸோ அதுதான் என்னோட கேள்வி. அண்ட் பவுலிங் கோச்லாம் இதை வந்து நம்ம ஸ்ரீதரன் ஸ்ரீராம் சார் அண்ட் எரிக் சேமன்ஸ்லாம் இதை பார்த்து என்ன வந்து அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு மேட்ச் நீங்கள் பவுல் பண்ணினா சரி ஒத்துக்கலாம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச்சில் அட்லீஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா. பட் முதல் பாலே நீங்கள் வந்து வைடு போட்டிங்கன்னா ஆப்வியஸாக பேட்டருக்கு தானே அட்வான்டேஜ். ஸோ அது வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம இட்ஸ் ஹை டைம். இந்த சீசனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுவார் நெக்ஸ்ட் சீசனுமே. பட் நெக்ஸ்ட் சீசன்லையாவது ஹீ ஷுட் பி பெட்டர் அண்ட் ஹீ ஷுட் பி மோர் இம்ப்ரூவ் தான் என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. அண்ட் நேத்தன் எல்லிஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் பற்றி லேட்டராக நம்ம வந்து ஏதாவது ஒரு வீடியோவில் பேசலாம். எஸ், நேத்தன் எல்லிஸ் கண்டிப்பாக கொண்டு வரணும் தான் தோணுது. அவராவது அட்லீஸ்ட் வந்து வைட்ஸாவது கண்ட்ரோல் பண்ணுவார். பவர் பிளேயில் உங்களுக்கு ஒரு ஓவர் வேறு போல் பண்ணி கொடுப்பாரு. பார்த்தீங்கன்னா நீ மட்டும் தான் மேட்சுக்கு மேட்ச் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன்
கொடுப்பியாடா நான் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு நூர் அகமது வந்து சம்மந்தமே இல்லாமல் 2 நோ பால் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து ஒரு வைடில் ஒரு 4 வேற போயிருக்கும். ஸோ எஸ் என்ன பண்ணுறது, ஒரு மேட்ச் அப்படின்னு நம்ம வந்து கடந்து போக வேண்டியதான். கலீல் அகமது ஆல்சோ எவ்ரி கேமில் அந்த ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுக்கிறது வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு ஸ்ட்ரீக் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு. தீபக் சேரை கம்பேர் பண்ணுறப்போ நம்மளோட கலீல் அகமது டெஃபினெட்லி ஒரு பெட்டர் அப்கிரேடுன்னு தான் சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் அண்ட் டெட்லியாக இருக்காரு. அண்ட் யா கைஸ், இதெல்லாம் தான் என்னோட ஒப்பீனியன்ஸ் அபவுட் சிஎஸ்கே vs SRH கேம். நீங்கள் உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஐல் மேக் வீடியோ. பீஸ் ஷியர்ஸ். பை.